ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இன்றைக்கி 36 இன்ச் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் கை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து 4ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். கை அகலம் 6.25 ப்ளஸ் 1.5 இன்ச் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு 8.25 கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கங்க. கீழே மடித்து அடிக்க ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கங்க. உயரம் 6, கீழ்பட்டிக்கு 1.5 இன்ச்சும் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் நம்மளுக்கு 8 இன்ச் கிடைக்கும். அதையும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணதை கோடு போட்டு எடுத்துக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறம் மேலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. தையலுக்கு 1.5 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அதையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். மேலே 1 இன்ச் எடுத்துக்கங்க. இந்த எண்டுக்கும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். கோடு போட்டதை அளந்து பார்த்து அதில் பாதியை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணதில் மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் குறிச்சிக்கங்க. குறிச்சதுலேருந்து வளைவாக கோடு போட்டு எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச் எதுக்கு விட்டோன்னா, கொஞ்சம் குழிவாக குறித்து விட்டுனோம்னா கை சுருக்கம் நம்மளுக்கு எதுவுமே வராது. அதுக்காக தான் 1/2 இன்ச் கொஞ்சம் குழிவாக எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் விரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2 பகுதியாக கிடைக்கும். மார்க் பண்ணி குழிவாக கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த குழிவாக மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அன்கட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.